உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். இன்று துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், முருகனை நினைத்து கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் இன்பம், மிதுனம் வெற்றி, கடகம் சுகம், சிம்மம் கவலை, கன்னி வரவு, துலாம் பயம், விருச்சிகம் புகழ், தனுசு போட்டி, மகரம் மேன்மை, கும்பம் ஆக்கம், மீனம் கடன். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. விசுவாவசு ராசி பலனை பற்றி 12 தினங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தோம். அதற்கு உண்டான பரிகாரங்களை பற்றி நேற்று பார்த்தேன். 7.5 சனியினால், அஷ்டம சனியினால், கண்டச்சனியினால், அர்த்தாஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை வார வழிபாடாக சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்யணும், எள்ளு தீபம் ஏற்றணும்னு சொன்னேன். தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது மிளகு தீபம் ஏற்றணும்னு சொன்னேன். மூன்றாவதா ஸ்ரீ ராமபக்தன் அனுமானை வழிபட வேண்டும். வீட்டில் எல்லாரும் இந்த சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயர் படம் ஒன்றை வீட்டில் வாங்கி ஆஞ்சநேயரை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவினோம். தாராளமாக அனுக்கிரகம், இப்படி கையில் அனுக்கிரகம் காட்டக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் படத்தை பற்றி நான் வேறு எபிசோடில் சொல்லியிருக்கிறேன். ஆஞ்சநேயருக்கு முன்னுக்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இல்லாது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று 108 முறை சொல்லலாம். அல்லது ஒரு பேப்பர் எடுத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறை எழுதலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பேனையும் கொப்பியும் எடுத்து ஒரு நாளைக்கு 108 தரம்படி 48 நாட்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வாரது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஆலயங்களில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவது, அவருடைய மார்பில் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வீட்டில் உள்ள ஆஞ்சநேயர் படத்துக்கும் வெத்தலை மாலை கட்டி போடலாம். ஆலயங்களில் போய் ஆஞ்சநேயர் விக்கிரகங்களுக்கு வெற்றிலை மாலை போட்டு, இப்போ எல்லா கோயிலையும் ஆஞ்சநேயர் வச்சிருக்கணும், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராம ஜெயத்தோட பேப்பரில் எழுதி அதை வெட்டி அதை மாலையாக கட்டி அதையும் கொண்டே ஆஞ்சநேயருக்கு போடலாம். ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம், ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ மாருதி பிரஜோதயாத், அசாத்தியம் சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேயரே, என்னுடைய காரியங்களையும் சாதித்து கொடும் என்று மந்திரம் சொல்லி கும்பிடலாம். இந்த மாதிரி தினசரி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தால் 7.5 சனியினால், கண்டச்சனியினால், அர்த்தாஷ்டம சனியினால், அட்டமுத்து சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இது வழிபாடு. சரி, இப்போ தான தர்மத்தை பற்றி பார்க்கக்குள்ள நொண்டி, முடவர்கள், கால் இல்லாதவர்கள், கால் கட்டையானவர்கள், கெந்தி நடக்கக்கூடியவர்கள்,
குட்டையான உருவமுடையவர்கள், ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள், முகம் விகாரமாக அமைந்தவர்கள், இந்த மாதிரி பிச்சைக்காரர்களுக்கு பிச்சையிடுவது, தான தர்மம் செய்வது சனீஸ்வரனுக்குண்டான பிரீதி. எப்பவும் சில பேரை பிச்சை எடுக்க வருவினம், ஒரு கால் கட்டையாக இருக்கும், கெந்தி 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 நடந்து வருவினம். அவைகளுக்கு ஒரு பிச்சையை போடுங்கோ. சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி கெந்தி கெந்தி நடந்து பிச்சை கேட்குறாக்கள் வந்தால் தவறாமல் மினக்கட்டு பிச்சை போடுங்கோ. ஒரு கால் இல்லை, ஒரு கால் இருக்குது, ஒரு கால் இல்லை, நொண்டி நொண்டி வரக்கூடிய முடவர்கள், இந்த மாதிரி பிச்சைக்காரங்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர், மீனராசிக்காரர், மேசராசிக்காரர், சிம்ம ராசிக்காரர், கன்னி ராசிக்காரர், தனுசு ராசிக்காரர், இந்த 6 ராசிக்கும் சனி கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இந்த 6 ராசிகளும் நொண்டி நொண்டி வரக்கூடியவர்கள். ஒரு கால் இருக்குது, ஒரு கால் இல்லை, ஒரு காலுக்கு தடியை வச்சுக்கொண்டு வந்து உங்கள்ட்ட பிச்சை கேட்கணும். சனீஸ்வரனுடைய பாதிப்பினால் உண்டானவர்கள், சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் நினைத்து உங்களோட சனி தோஷம் நீங்கோணும் என்று, சனீஸ்வரன் தோஷம் நீங்கோணும்னு மனதார நினைத்து அவர்களுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ பிச்சை போடுங்கள். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் குட்டையான உருவம் உடைய பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை கேட்ட அவைகளுக்கும் போடுங்க. முகம் விகாரமான அமைப்புடைய பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை கேட்டால் அவர்களுக்கு போடுங்க. இது பிச்சை போடுறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஒரு சரம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஷர்ட்டு வாங்கி கொடுக்கலாம், போத்து படுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கைத்தடி, அதாவது காலில்லாத நொண்டியாக்கள் ஒரு கைத்தடி இல்லாமல் ஒரு பழைய தடியை வச்சு ஊண்டி கொண்டு வருவினோம். அவைகளுக்கு வசதியாக ஊண்டி நடக்கிற மாதிரி ஒரு கைத்தடி, நொண்டி முடவர்கள் பாவிக்கக்கூடிய, நொண்டி இருக்கக்கூடியவர்கள் பாவிக்கக்கூடிய ஒரு கைத்தடி மினக்கட்டு வாங்கி கொடுங்கோ. அது கொடுத்தா சனீஸ்வரனுக்கு மிகப்பெரிய பரிகாரம். இது எல்லாத்தையும் விட பெரிய பரிகாரம் அவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பது. பிச்சைக்காரர்களுக்கு, அதுவும் கால் கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவர்கள், நொண்டி நொண்டி நடக்கக்கூடியவர்கள், குட்டையான உருவம் பகைத்தவர்கள், மிக கருமையான நிறமுடையவர்கள், விகாரமான முக அமைப்பு உடையவர்கள், இவையெல்லாம் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கிறது சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். இதையும் செய்யுங்கோ. உடுப்பு வாங்கி கொடுக்கலாம், ஷர்ட்டு வாங்கி கொடுக்கலாம், ஒரு சரம் வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கைத்தடி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு செய்கிற மிகப்பெரிய பரிகாரம். சரி, இப்போ சனி முடிஞ்சுது. அடுத்தது வந்து குரு பகவான், அட்டமத்து குரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் பூரா அட்டமத்து குரு. வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது, தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, குருவுக்கு கடலை மாலை போடுவது, ஒரு தெய்வத்தை குருவாக ஏற்று ராகவேந்தரை ஏற்றுக்கொள்ளலாம், சாய்பாபாவை ஏற்றுக்கொள்ளலாம், சீரடி சாய்பாபா அகத்தியரை ஏற்றுக்கொள்ளலாம், சித்தர்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி குரு வழிபாடு வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்திக்கு சந்தன காப்பு போடுறது ரொம்ப விசேஷம், மஞ்சள் காப்பு போடுறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் பூவினால் தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கடலை மாலை போடுவது ரொம்ப விசேஷம். நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் சந்தன காப்பு போடுவது ரொம்ப விசேஷம், மஞ்சள் காப்பு விசேஷம். நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். தட்சணாமூர்த்திக்கு சகஸ்டநாம அர்ச்சனை, 1008 நாமங்கள் கொண்ட அர்ச்சனையை சகஸ்டநாம அர்ச்சனைன்னு சொல்கிறது. வியாழக்கிழமையில செய்யுங்க. அல்லது அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை, 108 நாமங்களை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனை அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை, அதையும் தட்சணாமூர்த்திக்கு செய்கிறது நல்லது. வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது. குருவுக்கு அல்லது பிராமணர்களுக்கு அல்லது குருக்களுக்கு
மஞ்சள் கலர் வஸ்திரம் வேட்டி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். குருவுக்கு தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் கலரில் ஒரு பட்டு துணியை வாங்கி அவருக்கு சாத்த சொல்லி கொடுங்கோ. மஞ்சள் வேட்டியை வாங்கி சாத்துங்கோ. நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு மஞ்சள் பட்டு வாங்கி கொடுக்கறது விசேஷம். கடலை மாலை போடுவது விசேஷம். நெய் தீபம், சனீஸ்வரனுக்கு எப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறீங்களோ, தட்சணாமூர்த்தி குருவுக்கு தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றலாம். நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். வியாழக்கிழமையில் இதெல்லாம் செய்யுங்கோ. வியாழக்கிழமை விரதமாக இருங்கள். பசுவுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப விசேஷம். கொஞ்சம் கருப்பு எள்ளை வாங்கி நல்லெண்ணெய் விட்டு சாதத்துக்கும் நல்லெண்ணெயும் கருப்பு எள்ளும் போட்டு பிசைஞ்சு போட்டு உருண்டையாக உருட்டி காகத்துக்கு வையுங்கள். சனீஸ்வர தோஷம் நீங்கும். குருவினால் பாதிக்கப்பட்ட குரு தோஷம் உள்ளவர்கள் பசுமாட்டுக்கு உணவு, ஆறு குருதோஷம் விருச்சிக ராசிக்காரர், பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதெல்லாம் ரொம்ப விசேஷம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.